இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடந்து உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 26ஆம் நாள் 9/4/2026 ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:06 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி இரவு 7:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் காலை 7:17 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:05 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமம் கிருத்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:17 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பயனுள்ள விஷயங்களை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இனிமையான வார்த்தைகளின் மூலமாக மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய பணிகளுக்கான நன்மதிப்பையும் அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். நிதிநிலை சுதந்திரமாகவும் இருக்குங்க என்று முக்கியமான முதலீடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும் என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் துறையில லாபத்தையும் பார்த்து விடலாம். பொருளாதாரத்துல மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பெற்றோர்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. வேலையில உங்களுக்கான உத்தரவாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று தொழிலுக்கு தேவையான சில வெளிநாட்டு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திட்டங்களுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஏதாவது இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். மனைவி இடத்துல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு கடன் கொடுக்கவும் வேண்டாம். முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். சில சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு உதவிகளும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். மனதில உற்சாகமும் இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்து வந்த பணவரவும் கைக்கு வந்து சேரும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை குறைவதனால உற்சாகமாகவும் இருப்பீங்க. நிர்வாகத்தினரிடமிருந்து எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். நண்பர்கள் கிட்ட இருந்து நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களிடத்துல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். தனி நபர்கள் மற்றும் நிறுவனத்திடமிருந்து கடன் வாங்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஆவணங்கள்ல கையெழுத்திடும் பொழுது கவனமாகவும் இருங்க. வாழ்க்கை துணையிடத்துல இருந்து சிறந்த ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல முன்னேற்றமான சூழலும் உண்டாகும். பழகும் தன்மையில மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள் கைகூடியும் வரும். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக சாதகமான சூழ்நிலைகளும் உருவாகும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். உயர்வு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாழ்க்கை துணையின் வழியில பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:17 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. எதிர்ப்புகளும் நீங்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளுக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. உங்களுடைய அணுகுமுறையில அமைதியாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியிடத்துல சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். பணியில வெற்றியை காண்பதற்கு புத்திசாலித்தனத்துடனும் திறமையுடனும் வேலைகளை செய்வதும் நல்லது. எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் பதட்டமடையவும் வேண்டாம். ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. உங்கள் துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். திருப்தியான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்ற அனுசரணையாகவும் உணர்வீங்க. உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வீங்க. தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தேர்ந்து என்ற நிம்மதி உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய திறமைகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்பட்டு நீங்கும். தொழில புதிய பாதைகளை அமைக்கவும் செய்வீங்க. வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். இதமான தைரியத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருள் வரவும் இருக்கும். சேமிப்புகளும் அதிகரிக்கும். சிறப்பாக செயல்படவும் செய்வீங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலை வளர்ப்பதற்கு புதிய திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. வேலைகள் அதிகமாக இருப்பதனால குடும்பத்தினருடன் கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சில தடுமாற்றங்களும் ஏற்படலாம். ஜாமீன் கையெழுத்து போடுவதில் நிதானமாக இருப்பதும் நல்லது. வங்கிக்கு செல்லும் பொழுது பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை முறையாக கையாள்வதும் நல்லது. வழக்குகள் சாதகமாகவும் முடியும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தையின் நீண்ட நாள் விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சகோதரர்கள் கேட்கின்ற உதவிகளை செய்தும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். பணியாளர்கள் கிட்ட இருந்து ஓரளவிற்கு நல்ல ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கலாம். இன்று பரபரப்பான நாளாகவும் இருக்கும். வேலை அல்லது திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இன்று சிலருக்கு காயங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. முடிவெடுக்கும் திறன்ல கவனமாகவும் இருங்க. நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண முதலீடுகளும் செய்வீங்க. எதிர்காலத்துல இது பலன்களை தருவதாகவும் இருக்கும். மாலையில ஏதாவது சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் தொடர்பான செயல்கள்ல அலைச்சல்களும் இருக்கும். தொழில்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். மனை வாங்குவது மற்றும் விற்பது போன்ற பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல நன்மைகளும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:17 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். பொறுமையுடனும் அமைதியுடனும் இருந்தாலே போதுங்க. பதட்டங்களை எல்லாமே சகஜமாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பணியிடத்துல சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். திட்டமிட்டு பணியாற்றினாலே போதும், நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அமைதியான போக்கும் காணப்படும். உங்களுடைய மதிப்பை உணர்ந்தும் செயல்படுவாங்க. நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அன்புடனும் அனுசரணையுடனும் காணப்படுவீங்க. சில எதிர்பாராத செலவுகளும் இருக்குங்க. பண பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்காலத்துக்கான சேமிக்கின்ற பழக்கங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது புதிய அனுபவத்தையும் தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் பதட்டம் அடையவும் வேண்டாம். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவமும் தருவதும் நல்லது. வேலையில முன்னேற்றமும் இருக்கும். சில இடையூறுகளையும் எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வருமானமும் இருக்கும். வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். தொழில புதிய மாற்றங்களும் ஏற்படலாம். பணவரவு தேவைக்கு ஏற்பவும் இருக்கும். வேலை இடங்கள்ல திறமைகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தன லாபமும் இருக்கும். சாதுரியமான அணுகுமுறையினால தொழில் சிறப்பாகவும் நடைபெறும். தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவ்வப்பொழுது மனதுல ஏதாவது அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். யாரிடத்திலேயாவது பேசுவதும் நல்லது. உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். இணையதள மோசடிகள்ல சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. சரியான நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இது பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய போக்குல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவதும் நல்லது. வருங்கால திட்டத்துல ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல புதிய வேலைகளும் அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல சிலருக்கு புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். இதனால ஆதாயமும் உண்டாகும். மாலையில உறவினர்கள் வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலக பணியின் காரணமாக சிலரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். சமூகம் தொடர்பான செயல்பாடுகளின சிலருடைய தடங்கல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. ஆன்மீக விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பிள்ளைகள் கிட்ட இருந்து உற்சாகம் ஊட்டக்கூடிய சில செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுக்கு விருப்பமான விஷயங்கள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. திடீர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். தனவரவும் இருக்கும். வாகனங்களினால முன்னேற்றமும் இருக்கும். பெரியவர்களுடைய வழியில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நிர்வாக துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். மனதளவுல இருந்து வந்த தயக்கங்களும் நீங்கும். லாபம் மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசிரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். ஆன்மீக விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். தந்தையின் தேவைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த தயக்கங்களும் நீங்கும். நண்பர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். தகவல் பரிமாற்ற திறமையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய செயல்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. இன்று சில வேலைகளை அலைந்து தெரிந்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். சற்று கூடுதலான வேலைகளும் இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எல்லாமே தவறில்லாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையிலே என்று அமைதியான போக்கும் காணப்படும். நல்லுறவையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சம்பாத்தியத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கின்ற பழக்கமும் இருக்கின்றது. சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுத்து பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. பண பற்றாக்குறைகளும் நீங்கும்.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று சில ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். யாராவது உங்களுக்கு எதிராக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தை எதிர்பார்க்கவும் வேண்டாம். சராசரியாகவும் இருக்கும். தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். கையிருப்பும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அரசு வேலையில எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்வீங்க. யோகமான பலன்களும் இருக்கும். குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். இன்று எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். தொழில் போட்டிகளை சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. மதிநுட்பத்தோடு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல வெற்றியும் காண்பீங்க. உங்களிடத்துல முன்பு உதவி பெற்றவர்களே இப்பொழுது உங்களுக்கு எதிராக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய தொல்லைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலையிலும் சரி வீட்டிலையும் சரி அக்கறையுடனும் இருப்பீங்க. அவசியமற்ற வாக்குறுதிகளை யாருக்கும் தரவும் வேண்டாம். இதுல கவனமாகவும் இருங்க. பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். தாயாருடன் வீண் விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரியமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். வெளியூர்ல இருந்து வரவேண்டிய பணத்தை போராடியாவது வசூல் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளையும் முறியடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சாதகமான போக்கும் இருக்கும். கடின உழைப்பிற்கு ஏற்ப நல்ல பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. தாய்வழி உறவினர்கள் கிட்ட இருந்து அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். சொந்த ஆடம்பரங்களுக்காக அதிக அளவு பணத்தை செலவு செய்யவும் வேண்டாம். இதுல கவனமாகவும் இருங்க. எதிரிகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலையும் ஏற்படுத்தலாம். வியாபாரத்துல சாதகமான சூழலும் இருக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இழுபறியான செயல்பாடுகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. கால்நடைகள் தொடர்பான செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வீடு மாற்றம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் ஏற்படலாம். அரசு தொடர்பான வேலைகள்ல இருந்து வந்த கால தாமதங்களும் நீங்கும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்படலாம். பிள்ளைகளினால ஏதாவது செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். செயல்கள்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சுய உந்துதல்களின் மூலமாகவும் முயற்சியின் மூலமாகவும் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அனைத்து செயல்பாடுகளிலும் வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கடின உழைப்பிற்கான வெகுமதிகளையும் பெற்றுவிடுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். குறைந்த நேரத்திலேயே தரமான பணிகளை முடித்தும் தருவீங்க. திருமண உறவில அன்புடனும் ஆதரவுடனும் இருப்பீங்க. உங்களுக்கு என்று உங்கள் துணை இடத்துல முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. இதன் மூலமாக இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். வங்கி இருப்பு சிறப்பாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல சிறப்பாகவும் செயல்படுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை குறை கூறுபவர்களை நீங்கள் கருத்தில் கொள்ளவும் வேண்டாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகமும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து கிடைக்க வேண்டிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து மனதை உறுத்தி கொண்டு இருப்பதாகவும் உணர்வீங்க. வீட்டு பிரச்சனைகளை வெளியில பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம்.
வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பங்குச்சந்தை வியாபாரத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் வர்த்தகத்திலும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உங்களிடத்துல பழகும் நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. தைரியமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. முயற்சியினால முன்னேற்றம் உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்க்கின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு கலவையான நாளாகவும் அமையும். மன அமைதியாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற சோகங்களுக்கும் மன அழுத்தங்களுக்கும் இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்றைய நாளின் பிற்பகுதியில பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய நன்மதிப்பும் உயரும். இது நிம்மதியையும் ஏற்படுத்தும். குடும்ப உறுப்பினர்களின் மூலமாக மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த ஆதரவுகளும் இருக்கும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. குடும்ப பெரியவர்கள் இடத்துல அனுகூலமான போக்கும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. தரமான பணிகளை வழங்கவும் செய்வீங்க. உங்களுடைய வேலைகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. நட்பாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்று உங்கள் துணை இடத்துல முக்கியமான விஷயங்களை பேசவும் செய்வீங்க. உறவுல மகிழ்ச்சியும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. சாதகமான போக்கும் காணப்படும். முடிந்த அளவிற்கு செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில மங்களகரமான செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். தொழில நேர்மையும் இருக்கும். வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். கையில பணமும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். உயர்வு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பக்க பலமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல கவனக்குறைவாக நடந்து கொள்ளவும் வேண்டாம். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. தொலைபேசியில வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பெண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. தடைகள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. அவர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால சின்ன சின்ன ஏற்றங்களும் இருக்கத்தங்க செய்யும். முன்னேற்றமும் இருக்கும். மன அமைதியும் உண்டாகும். இன்று சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. உங்கள் பெற்றோர்களிடத்துல இருந்து ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாமன் வழி தரப்புல இருந்து மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். மென்மையான வார்த்தைகளினால மற்றவர்களை மகிழ்விக்கவும் செய்வீங்க.
உறவினர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த விரிசல்களும் நீங்கும். கண்கள் தொடர்பான அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல புதிய நபர்களிடத்துல இருந்து மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு சார்ந்த நிலைப்பாடுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வரவுகளுக்கு ஏற்றவாறு சூழ்நிலைகளும் சாதகமாகவும் இருக்கும். போட்டிகள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுக்கு பிடித்தமான அம்மனை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். விருந்தினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் நீங்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தகவல் பரிமாற்ற திறமையின் காரணமாக இன்று செயல்களை எல்லாமே சாதகமாக முடிக்கவும் செய்வீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை தரமாக முடிப்பதற்கும் இருக்கின்றது. குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. இன்றைய நாளை சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இன்று பொறுப்புகளும் அதிகமாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல பொறுப்புகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. நட்பான அணுகுமுறையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. அஜாக்கிரதையின் காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உடற்பயிற்சி, தியானம் போன்றவற்றிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. இது முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத லாபமும் உண்டாகும். பங்கு பரிவர்த்தனைகள்ல சிறப்பான உயர்வையும் எதிர்பார்க்கலாம். வருமானமும் இருக்கும். அலுவலகத்துல பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். யோகமான பலன்களும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து நண்பர்கள் சில உதவிகளையும் செய்வாங்க. அரசு வேலைகள்ல சின்ன சின்ன இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய அவசரங்களை வீட்டுல இருப்பவர்கள் புரிந்து கொள்ளவும் மாட்டாங்க. உறவினர்களினால சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாம். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களுக்கு முக்கியத்துவமும் தரவும் வேண்டாம். சில தேவையில்லாத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலைகளை போராடி தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களை சுற்றி சிலர் தவறாக பேசினாலும் அதற்காக நீங்க வருத்தப்படவும் வேண்டாம். வியாபாரத்துல அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய சொந்த விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். எதிர்பார்ப்புகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் நிறைவேறும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இளைய சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகள் இடத்துல மறைமுக தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். மனதுல ஒரு விதமான குழப்பங்களினால அமைதியின்மை போன்ற சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உடல் தோற்றத்துல மாற்றங்களையும் செய்வீங்க. தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். பழைய நினைவுகளின் மூலமாக செயல்பாடுகள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். சக ஊழியர்களிடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. மேன்மை உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியின்மை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள்ல நீங்க உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய உற்சாகம் மற்றவர்களை தொற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலையில முன்னேற்றமும் இருக்கும். சின்ன சின்ன தவறுகளையும் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில அர்ப்பணிப்புடனும் இருப்பீங்க. மேலதிகாரிகள் கிட்ட நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல உங்களுடைய கருத்துக்களை பரிமாறவும் செய்வீங்க. என்று அமைதியான போக்கும் இருக்கும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. பணத்தை கவனமாக செலவுகள் செய்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. தோல் சிவப்பது, தோல் அரிப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறும். வருமானமும் இருக்கும். தொழில் துறையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். அரசு அலுவலகங்கள் நீங்க எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பொருள் வரவும் இருக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தனவரவும் இருக்கும். என்ற லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. தனித்துவமான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. எதையும் நிதானமாக யோசித்து செய்வதும் நல்லது. சில நேரங்கள்ல தேவையற்ற இடையூறுகளினால சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படலாம். தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். குறை சொல்லும் உறவினர்களை நீங்க கண்டு கொள்ளவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்துல அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்து கொள்வதும் நல்லது. விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். எளிமையாக முடியக்கூடிய சில விஷயங்களை கூட பலமுறை போராடித்தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல வேலையாட்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல மறைமுக பிரச்சனைகளும் ஏற்படலாம். அலைச்சலுடன் ஆதாயமும் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காது தொடர்பான இன்னல்களும் குறையும். குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொண்டு செயல்படுவீங்க. ரகசியமான சில முதலீடுகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுகமான போட்டிகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல நயமான பேச்சுக்களினால மேன்மையும் உண்டாகும். எதிர்பாராத சில செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்படலாம். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. வெற்றி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். நண்பர்களினான ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளும் மேம்படும். வாழ்க்கை துணையின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் அமையும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறுதியுடனும் தைரியத்துடனும் இருப்பீங்க. இது முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய வேலைகளுக்கு பாராட்டுகளையும் தருவாங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமண உறவுல இன்று சொல்லிலும் செயலிலும் உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உறவு நிலையும் மேம்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சுதந்திரமாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உங்களுடைய விருப்பப்படி வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்புகளும் தேடி வரலாம். தொழில புதிய முதலீடுகளையும் செய்வீங்க.
மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பொருளாதார உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். தொழில நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் தாமதமின்றியும் முடியும். மனதளப்பட்டதை வெளிப்படையாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். சில அவசியமற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவும் வேண்டாம். அரசாங்க வேலைகள் ஓரளவிற்கு தாமதமானாலும் நல்லபடியாகவும் நடைபெறும். ராஜதந்திரமாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார ரீதியாக சில முக்கியமானவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். தாய்மாமனுடைய வகையில அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பாக்கி தொகைகளை வசூல் செய்து விடுவீங்க. சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபார அபிவிருத்திக்கான சூழலும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடியும் வரும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். விவேகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை தைரியமாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதில் முனைப்பாகவும் இருப்பீங்க. உங்களுடைய வேலைகளை முழுவதுமாகவே முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணை இடத்துல கவனமாகவும் பக்குவமாகவும் பேசுவதும் நல்லது. உறவு படைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். இன்றைய நாளை சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. திடமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். சாமர்த்தியமான பேச்சுக்களினால சிக்கல்களை தீர்க்கவும் செய்வீங்க. தொழில் பார்ட்னர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வாகனங்களை சரி செய்து கொள்வதும் நல்லது தாங்க. இதனால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய போக்கு மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். வெளியூர் சென்று வரும் பொழுது கவனமாக பணத்தை வைத்துக் கொள்வதும் நல்லது. கையில பணமும் இருக்குங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்து வந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களை மதிக்கவும் செய்வாங்க. சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பயணத்தின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிகளை உற்சாகமாக செய்து அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களினால ஒத்துழைப்பான சூழலும் உண்டாகும்.
வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. சமூக பணிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விரும்பிய உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். அலுவலகத்துல அதிகாரமும் அதிகரிக்கும். பொறுமையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்புகளும் ஆதாயமும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரமும் மேம்படும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று உங்களுடைய வேலைகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. ஒரு அமைதியான போக்கும் காணப்படும். தியானம் போன்றவற்றிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. இது உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. சில தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பணியாற்றும் பாணியில கவனமாகவும் இருங்க. சின்ன சின்ன கடினத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்ல தகவல் பரிமாற்றத்துடனும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில அமைதியான போக்கும் காணப்படும். இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வீட்டுல பெரியவர்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவீங்க. அவர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். அதிக அளவு தண்ணீரை எடுத்துக் கொள்வதும் நல்லது. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரம் எதிர்பார்த்த லாபத்தையும் தரும். தொழில முன்னேற்றமும் இருக்கும். அரசு அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலையில உயர்வும் இருக்கும். புதிய நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்குவதில் சில திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. கால நேரம் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அவசரமான நேரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஒத்துழைப்பாகவும் இருக்கும். இன்று பண பரிவர்த்தனைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல சுறுசுறுப்பாக செயல்படுவதும் நல்லது. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த டென்ஷன்களும் நீங்கும். குடும்பத்துல அமைதியும் இருக்கும். எதிர்மறையான சிந்தனைகளும் நீங்கும். வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல தள்ளி போட வாய்ப்புகளும் தேடி வரலாம். உத்தியோகத்துல இழந்த உரிமைகளை மீட்கவும் செய்வீங்க. மன நிறைவாகவும் உணர்வீங்க. ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். எதிலும் என்று பகுத்தறிந்து செயல்படுவதும் நல்லது. மாமன் வழி தரப்புல இருந்து அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. மனதளவுல புதிய பாதைகளும் தென்படும். வியாபார பணிகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. சமூக பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். கவனமுடன் செயலாற்றக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தையும் காட்டுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சகோதரர்கள் இடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாந்தமான நாள் என்றும் கூறலாம். பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும்.
இன்று சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கத்தங்க செய்யும். குழப்பங்கள் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. தெளிவான இலக்குகளை அமைத்துக் கொள்வதும் நல்லது. பணிகளுக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கமும் இருக்கலாம். அர்ப்பணிப்புடன் வேலைகளையும் செய்வீங்க. நினைத்ததை விரைவாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. திருமண ஒருவேளை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. பக்குவமாகவும் நட்பாகவும் நடந்து கொள்வதும் நல்லது. நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பருவநிலை மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திட்டமிட்ட செயல்கள்ல தடையில்லாமல் முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன நுட்பங்களை பயன்படுத்தி பணவரவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பேச்சுக்களிலும் செயல்களிலும் செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரத்துல பழக்க வழக்கங்களும் அதிகரிக்கும். தொழில முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வருமானமும் இருக்கும். கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு வேலையிலும் தயங்காமல் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சம்பந்தமில்லாத விவாதங்களை செய்யவும் வேண்டாம். மற்றவர்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மன நிம்மதியை கெடுப்பதாகவும் இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பணத்தை கண்ட இடத்துல வைக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல வீட்டு பிரச்சனைகளை பற்றி பேசவும் வேண்டாம். இன்று உங்களுடைய பேச்சுக்களுக்கு மற்றவர்களுடைய மத்தியில செல்வாக்கும் அதிகரிக்கும். குடும்பத்துல உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். வாக்குறுதிகளை தரும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருங்க. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான போக்கும் இருக்கும். வாழ்க்கை துணையின் வழியில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய வகையில ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வீட்டுல பராமரிப்பு பணிகளினால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று எதிர்பாராத சில செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பேச்சுக்கள்ல கனிவாக இருப்பதும் நல்லது. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள்ல அலைச்சல்களும் இருக்கும். தொழில்நுட்ப கருவிகளினால விரயங்களும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுக்கு பிடித்தமான அம்மனை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.